ஹலோ அசோக், வணக்கம். இன்றைக்கி டே 32ன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன், ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு 2-3 நாள் இடையில நம்ம பண்ணலை. ஏன் பண்ணலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு சில சில ரீசன்ஸ் இருக்குது, பார்த்துக்குறேங்க. அது நம்ம ஒழுக்கத்தை கொஞ்சம் விட்டுட்டோம். இந்த ஒழுக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம அடையணுங்கிறது தான் நான் இன்றைக்கி தெரிஞ்சிட்டது. அந்த ஒழுக்கத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். என்ன ஒழுக்கம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஏன் ஒழுக்கம் தேவை, ஒழுக்கத்தில் இருந்தால் நமக்கு என்ன நல்லது, ஒழுக்கத்தினால தான் நமக்கு நம்ம பாடத்தில் சொல்லித்தராக பார்த்துங்க. என்னென்னா ஒழுக்கம், அதாவது நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது வந்து ஒழுக்கம் தான், பார்த்துக்குங்க. அதாவது நமக்கு இருக்க வேண்டிய அந்த பண்புகளில் ஒன்றும் ஒழுக்கமாக தான் இருக்குது. அந்த ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் உயர்வடையும், பார்த்துங்க. அது முக்கியமாக நம்மளை மாதிரி இந்த படிக்கிற ஆஸ்பிரண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒழுக்கம் வந்து ரொம்பவே முக்கியம். சமுதாயத்துக்கு நம்ம முக்கியமாக வந்து ஒழுக்கத்தை நம்ம தான் வந்து கற்றுக் கொடுக்கணும். ஒழுக்கம் தான் அந்த ஒழுக்கம் நம்மகிட்ட இருந்தால் வச்சுக்கிறீங்களேன். அதாவது என்கிட்ட அந்த ஒழுக்கம் இருந்திருந்தால் நான் சரியான நேரத்தில் வந்து செயல்பட்டுருப்பேன். என்னென்னா எனக்கு ஒரு மன வலிமை இருக்கும், பார்த்துருங்க. அதாவது எது தப்பு அதை வந்து அறிஞ்சிக்கிற ஒரு மன வலிமை எனக்கு இருந்திருக்கும் பாரு. யாரையும் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த ஒழுக்கம் இருந்துச்சுன்னா அந்த ரூலை ஒரு மாதிரி அந்த ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்மளே அறியாமலே வந்துட்டு ஒழுக்கம் தான் நம்மளை வந்து அந்த விதிகளை வந்து நம்மளை ஃபாலோ பண்ண வைக்கும். நமக்குள்ள ஒரு நல்ல பழக்கத்தை வந்து உருவாக்கி அதில் நிலைச்சி இருக்க வைக்கிறது ஒழுக்கம் தான், பார்த்துக்கிறேங்க. கண்ணில் பூச்சி பட்டுட்டு அதனால தான் அதாவது இங்கே நம்ம ஸ்கூல்லன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒழுக்கம் சிக்கல்ட்டு அதை வந்து சொல்கிறது நல்ல பழக்கம். அந்த நல்ல பழக்கத்தை தான் சொல்லுவாங்க. அதோட ப்ளஸ் வந்து கட்டுப்பாடு, ப்ளஸ் வந்து பொறுப்பு, இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒழுக்கம் இருந்துச்சுன்னா தான் வாழ்க்கை வந்து ரொம்ப நமக்கே வந்து வாழ பிடிச்சிடும், வந்து ஒரு மாதிரி எளிமையாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒழுக்கம் இல்லைன்னா நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, சுமையாக தெரிய ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பில்டிங் கட்டிகிட்டு இருக்கோன்னு வச்சுக்கிறோங்களேன். அதோட பேஸ்மெண்ட் வந்து எப்படி ஒரு வலிமையாக இருக்கணுமோ அதுபோல் நம்ம உயர்வடைகிறதுக்கு நமக்கு ஒரு பேஸாக இருக்கிறது நம்ம அந்த ஒழுக்கத்தோட அந்த வலிமை தான். நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா தான் நமக்கு அந்த வலிமையை கிடைக்கும், பார்த்துக்கிறோங்க. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். அதனால தான் நம்ம அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணதே தொடர்ந்து செய்ய முடியாததுக்கு அது எனக்கு இந்த ஒழுக்கம் இல்லாத செயல் தான் வந்துட்டு இதை சாத்தியப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினச்சதை வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியாது, அது சாத்தியப்படாமல் போயிடும். அதை தான் வந்துட்டு நான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறதும் தெரிஞ்சுக்கிட்டது, நம்மளோட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்டது ஒழுக்கம் தான். அதாவது இப்போ ஒரு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிறோமா, உதாரணமாக சொல்ல போனால் ஒரு டாக்டருக்காக அவங்க வந்து சரியான நேரத்துக்கு வரணும், பார்த்துக்கிறோங்க. அவங்க சொன்ன டயத்துக்கு வந்து சில இதெல்லாம் மருத்துவத்தை பார்த்துடணும். இப்போ நம்ம ஸ்கூலில் இல்லை காலேஜெல்லாம் வந்து லெக்சருக்காக அவங்க வந்துட்டு அந்த பாடத்திட்டத்தை வந்து நமக்கு ஒழுங்காக வந்துட்டு முறையாக வந்து சொல்லிக் கொடுத்தா தான், சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியதே நம்ம வந்துட்டு நமக்கு அந்த கான்செப்டில் ஒரு இது இருக்குன்னு பார்த்துருங்க. இந்த ஒழுக்கத்தை இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஒரு தற்காலிகமாக ஒரு ஆசைக்கு வந்து அடிமையாகி நான் அந்த சில சமயத்துக்கு இன்றைக்கி இதை பண்ணியிருக்க வேண்டியது, அந்த ஃபஸ்ட் நாள் இதை விட்டு இந்த ஒழுக்கத்தை வந்து தவறிட்டதுனால தான் அது வந்து நான் பிடிச்சி செய்கிற சில விஷயங்களை வந்துட்டு என்னை முன்னுக்கு கொண்டு வர, நான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து புறக்கணிக்கதாகிடுச்சு. அதனால தான் ஒழுங்காக வந்து பயிற்சி செய்ய முடியாமல் பிடிச்சி பார்த்துக்கிறேங்க. அந்த ஒழுக்கம் இல்லாதனால தான் இதை தொடர்ந்து என்னால் பண்ண முடியாமல் என்ன சொல்கிறது, அது நான் இந்த பயிற்சியை வந்து என்னால் தொடர்ச்சியாக பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஒழுக்கம் இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் இருக்காது. அதாவது நம்ம இந்த வெற்றிக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்லணும்னா இந்த ஒழுக்கம் ப்ளஸ் நேர்மைன்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் தான் இந்த உயர்வுக்கும் சரி நம்மளோட சிறப்புக்கும் சரி எல்லாத்துக்கும் அந்த ஃபார்முலா ஆட் ஆகுதுன்னா ஒழுக்கத்தோட ப்ளஸ் பாருங்கள், எல்லாமே வந்துட்டு ஒழுக்கத்தோட முயற்சி இருந்தால் தான் ஒரு உயர்வு இருக்கும். ஒழுக்கத்தோட ஒரு பொறுப்புணர்வு இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு சிறப்பு இருக்கும். அதை தான் நம்ம வந்து சொல்ல வருது. அதாவது இதை நான் வந்துட்டு ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன், பார்த்துக்கிறேங்க. அது உங்களுக்கு அதாவது அசோக்கு புரிஞ்சிட்டது அந்த கதையை வந்து அதை தான் வந்து சொல்கிறதா இருக்குது. எப்படின்னா ஒரு டேடி இருக்கார். அவர் வந்து 5 மணிக்கெலாம் எழும்பிடுவார். 5 மணிக்கெலாம் எழும்பிட்டு உடற்பயிற்சி செய்ய போயிடுவார். அவர் 5 மணிக்கு அந்த டேடி எழுந்திரிச்சு உடற்பயிற்சி செய்யும் போதெல்லாம் அவங்க மயம் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதாவது யாருமே பார்க்கலையே, நீங்கள் ஏன் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இப்படி உடற்பயிற்சி செய்கிறியா, யார் என்ன உங்களை என்ன கேள்வி கேட்க போகிறாங்களா, ஏன் இப்படி ஒழுக்கமாக இருக்கியா அப்படின்னு கேட்டதுன்னு அவர் டேடி வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, பார்த்துக்குங்க. அதாவது அவங்க டேடி என்ன சொன்னாருன்னா, நல்ல காரியம் செய்கிறதுக்கு மற்றவங்க பார்க்கணுங்கிறதுக்காண்டி நம்ம செய்யக்கூடாது. நான் வந்துட்டு என்னை பார்த்துக்கிட்டா போதும், நான் வந்துட்டு பார்க்குறேன்ல, நான் இப்போ என்னோடய ஒழுக்கம் வந்துட்டு நீங்கள் பார்க்கணுங்கிறதுக்காண்டி நான் ஒழுக்கமாக இருக்கக்கூடாது. நான் வந்துட்டு ஒழுக்கமாக இருந்ததை நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறீங்களா. என்னுடைய ஒழுக்கம் வந்து எனக்காண்டியாக இருக்கணும், எனக்கான பாடத்தை என்ன வலுப்படுத்தணும், பார்த்துக்கணும். அதே ஒழுக்கங்கிற இந்த செயல் வந்து மற்றவங்களுக்காண்டி கிடையாது, நம்மளுடைய வளர்ச்சிக்காகவும் நமக்காண்டி தான் செய்கிறது, நமக்காண்டி நிற்கிறது தான் வந்துட்டு ஒழுக்கம். இப்போ ஒரு மனுஷன் வந்துட்டு ரோட்டில் போகிறாரு, ஒரு 100 ரூபாயை வந்துட்டு பார்க்குறாருன்னு வச்சுக்கிறோங்க, ரோட்டில் கிடக்குது, அதை அவரே வச்சுக்கலாம். அதை வந்து யாரும் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு அதை ஒரு நல்ல மனதோடு வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒப்படைக்கிறாருன்னு வச்சுக்கிறோங்க.
ஒரு அந்த தொலைஞ்சு போன அந்த அந்த தொலைஞ்சு போன ரூபா இருக்குல்ல, அவர் வந்துட்டு அந்த 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 தொலைஞ்சு போன ரூபாயோட உரிமையாளர் இருக்கார்ல, அவர் வந்துட்டு அப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், அதே அந்த பணம் தொலைஞ்சு போன இடத்துல வந்துட்டு திரும்ப வந்துட்டு அந்த தொலைச்சவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கிறோங்க. அப்போ ஒரு மனசுக்குள்ளே எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் பார்த்துக்கிறோங்க. இங்கே ஒழுக்கமாக நடந்துட்டது நமக்கு ஒரு நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது வந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஒழுக்கத்துக்கு வந்து வந்து பணம் கொடுக்க தேவையில்லை பார்த்துங்க, அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது. அதாவது ஒழுக்கமாக நம்ம செய்யும்போது தான் நமக்குள்ளே ஒரு பெரிதான ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியும். அதான் வந்துட்டு இப்போ நம்ம நான் இந்த சிறு சிறு கதைகள்லாம் பார்த்துருக்கேன். இந்த ஜப்பான் குழந்தைகள்லாம் ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க அப்படின்னு. அதாவது ஜப்பான் குழந்தைகள் வந்து சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலில். அவங்க சாப்பிடும்போது வந்து சின்ன சின்ன உணவெல்லாம் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கிறோங்களேன். அது வந்து அவங்க அதை முறையாக வந்துட்டு கீழே போட்டு காலில் மிதிப்படாத மாதிரி அதை எடுத்து சரியாக வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்க. அப்போ அது எப்படின்னா அது பார்க்குறதுக்கு அது ஏன் அவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும் அந்த குழந்தைங்க அப்படின்னு சொன்னால், அது அவங்க சொல்கிறது என்னென்னா, அதை விளைவிக்கிறதுக்காண்டி ஒரு விவசாயி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காரு. அந்த அந்த அவங்க சாப்பிட்ற அரிசிக்கு பின்னாடி இருக்க அந்த ஹிஸ்ட்ரியை வந்து அந்த குழந்தைங்க வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவளோட உழைப்பை மதிக்கிறதுனால தான் அதை வந்து அவங்க காலில் படாதபடி முறையாக வந்துட்டு ஒருவேளை தவறுதலை இறஞ்சிருச்சுன்னா அதை வந்து டஸ்ட்பினில் போட்டுருவாங்கன்னு சொல்லி அந்த சிறுகதை அதோடைய அது ஒரு மாதிரி மென்ஷன் பண்ணுங்க. இதான் ஒழுக்கத்துக்காண்டி அது அந்த கதை வந்து ஒரு மென்ஷன் ஆகும். வந்துட்டு நமக்கு பார்க்குறது சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம சின்னதாக கடைபிடிக்கிற அந்த ஒழுக்கம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்காமல் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்குது பார்த்துக்கிருங்க. ஏன்னா நம்ம மற்றவா சொல்கிறது போல நம்ம வந்து உதாரணத்துக்கு வேணால் இந்த ஒழுக்கத்துக்கு சில பேர் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மகாத்மா காந்தி வந்து வாழ்க்கையை வந்து ஒழுக்கமாக வாழ்ந்தார் அப்படின்னு நம்மலாம் படிச்சிருக்கோம். அதான் உணவாக இருந்தாலும் சரி, உடையாக இருந்தாலும் சரி, நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்துக்காட்டி அந்த 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 வாழ்க்கை ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒரு ஒழுங்காக இருக்கணும். அந்த மகாத்மா காந்தி அப்படி தான் இருந்தார். வந்துட்டு தினமும் அதே நேரத்தில் வந்து தூங்குறது, ஒரு ஃபிக்ஸ்டான டைமில் வந்து தூங்குறது, யோகா பண்ணுறது, நடைப்பயிற்சி பண்ணுறது, அந்த ஒழுக்கம் தான் வந்துட்டு அவர் சுதந்திர போராட்டத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேஸாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அடித்தளமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ நம்ம சமகாலத்தில் வாழ்ந்த ஒரு நம்ம இடையில பேசிகிட்டு இருக்கச்சு இடையில மொபைலில் இல்லைன்ட்டு இது கட்டாயிருச்சு. அதனால தான் அதை நம்ம திரும்ப இதோட பேசிவிட்டு அந்த கான்செப்டுக்குள்ளே நம்ம இணைச்சிருவோம். இன்றைக்கான அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம், டாக்டர் அப்துல் கலாம் ஐயா பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம். அவங்க வந்துட்டு இந்த ஒழுக்கத்துக்கு அவர் எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம். நான் படித்ததில் அவங்க எப்படின்னா அந்த காலத்தை வந்து வீணாக்க மாட்டாங்களாம் தெரியும். ஒரு நிமிஷத்தை கூட வந்துட்டு அவங்க தவற விட மாட்டாங்களாம். அதாவது எப்படின்னா இப்போ கிளாஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் சொல்கிறது. கிளாஸுக்கு வந்து போகிறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்போ 9:30க்கு கிளாஸ்னால் அவங்க வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே வந்து போயிடுவாங்க. அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆனால் அது வந்து அவர் எங்கே கொண்டு போய் வச்சிருக்க தெரியுங்களா, அவங்க வந்து நம்ம நாட்டுடைய பிரசிடெண்ட்டாக மாற்றிருக்கு. இதெல்லாம் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்துட்டு இது போல் இந்த சின்ன சின்ன விஷயங்களில் நான் இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சதுனால தான் நான் இன்றைக்கி நாட்டுடைய அவர் பிரசிடெண்ட் ஆகிற அளவுக்கு அந்த ஒழுக்கம் அவர் கொண்டு வந்துருக்கு. ப்ளஸ் நமக்கு எல்லாம் தெரிஞ்சது 100 இளைஞர்களை கொடுத்தா வந்துட்டு நான் இந்த இந்தியாவையே வந்துட்டு அதாவது எப்படின்னா சிலதை மாற்றிடுவேன்னு சொன்ன நமக்கு பிடிச்சவர் தான். இளைஞர்களுக்கெல்லாம் பிடிச்ச அந்த சுவாமி விவேகானந்தர் வந்துட்டு அவரும் சில விஷயங்களில் நான் படித்ததில் அவங்களும் வந்துட்டு சரியான ஒழுக்கமாக செயல்பட்டுருப்பாங்க. எப்படின்னா உணவு பழக்கத்துலையும் சரி, பேச்சுலையும் சரி, சிந்தனைகளையும் சரி, அந்த துறவரமாக வாழ்ந்த அந்த வாழ்க்கையிலையும் சரி அவங்க வந்து ரொம்ப அதீதமான அந்த ஒழுக்கத்தை கடைபிடிச்சதுனால தான் அவங்க நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு தத்துவ ஞானியாகவே பார்க்குறோம். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு படையில் ஒருத்தனை வந்து ஒரு வீரனை நம்ம சேர்த்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒழுக்கம் இல்லாதவன் எப்படி வந்து நாட்டை காப்பாற்ற முடியும்? ஒழுக்கம் தானே வேணும். அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பிஸ்டல் ஆகட்டும், ஒரு ஆயுதத்தை பராமரிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நேரத்தை மதித்து நடக்கிறதாகட்டும், சரியாக அவரே கவனித்து உடற்பயிற்சி செய்கிறதாகட்டும், இல்லை ஒரு ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அதை மதித்து அதை செயல்படுறதாகட்டும், இதெல்லாம் தானே அந்த ஒழுக்கங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வருது. இப்படி இருந்தால் தான் அவங்க நாட்டை காப்பாற்ற முடியும். அதே தான் நம்ம சொல்ல வருது. அதாவது நான் வந்துட்டு இப்போ ஏன் அதை மிஸ் பண்ணேன், இப்போ எப்படி நான் சரி பண்ணிக்க போகிறேன்னா, நான் வந்துட்டு இப்போ ப்ராப்பராக எனக்குன்னு ஒரு ஷெடியூல் போட்டுக்க போகிறேன். அந்த அதுபடி என்ன இருக்குதோ நான் அந்த ஷெடியூல் என்ன இருக்கோ அதுபடி நடந்துக்கிறேன். இப்போ சின்ன சின்ன விஷயம் தான். ஆனால் நான் இப்போ ஒரு மற்றவர்களை மதித்து நடக்கிறது, சின்ன சின்ன இந்த சாலை விதிகள் எல்லாம் மதித்து நடக்கிறது, கவனமாகவும் பொறுமையாகவும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறது, இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வெற்றியை தீர்மானிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதாவது இப்படி இந்த ஒழுக்கத்தை நம்ம சின்ன சின்னதாக கற்றுக்கிட்டோம், எதிர்காலத்தில் நம்ம எந்த துறையில் ஒரு வேளை நம்ம இருந்தாலும் அதில் வந்து ஈஸியாக சாதிச்சிடலாம் பார்த்துக்கிறோங்க. அப்போ நம்ம ஒழுக்கம் தானே சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியம் தேவைப்படுது. நான் இப்போ இருக்கேன்னா நான் தனி மனித ஒழுக்கம் தானே இந்த உயர்வுக்கு காரணம். நான் இப்போ இருக்கேன்னா ஒரு போக்குவரத்து விதிகளை நான் மதிக்கிறேன் அப்படின்னா தான் ஒரு பொது சொத்துக்களை நான் வந்து பாதுகாக்கிறேன். இப்போ வந்து ஒரு பொது வரிசையில் வந்து நான் வரிசையாக நிற்கிறேன்.
வந்து பொய் பேசாமல் சில நல்ல பழக்கங்களை கற்றுக்கிறேன், மற்றவங்கள மதிக்கிறேன். இந்த சுத்தம், நேர்மை, பொறுப்பு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் ஒரு சமுதாயத்தை வளர செய்யும். அதில் நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நம்மளை பார்த்து மற்றவங்களும் கற்றுப்பாங்களா? தான் அந்த மக்களோட ஒழுக்கம் தான் வந்துட்டு ஒரு அடித்தளமாக இருக்கும் ஒரு சமூகம் முன்னுக்கு வர்றதுக்கு. அதில் நம்ம வந்து நம்ம சரி பண்ணிக்கணும். இந்த சமுதாயத்துக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். ஒழுக்கம் இல்லாதவங்களாக இருந்தால் நம்ம சின்னவங்களாகவே தெரியும். ஒழுக்கமாக இருந்ததே நம்ம அந்த சமுதாயத்தில் ஒரு முக்கிய அங்கமாகவே தெரியும். அதனால தான் ஒழுக்கத்தை நம்ம வளர்த்துக்கணும். ஒழுக்கங்கிறது என்னையை கேட்டால் வந்துட்டு அது வந்து ஒரு நாள் பழக்கம்னு எடுத்துக்க முடியாது. ஒழுக்கங்கிறது ஒரு நாள் இன்றைக்கி இதை ஃபாலோ பண்ணிட்டா போதுங்கிற மாதிரி இல்லை. ஒழுக்கங்கிறது ஒரு லாங் ட்ராவல் மாதிரி, இந்த வாழ்நாள் பயணம் மாதிரி தான் எடுத்துக்கணும் ஒழுக்கம்னா. அதாவது நம்ம கடைசியாக வந்துட்டு இடையில அதனால் நம்ம சீக்கிரமாக பேசி முடிச்சிருவோம். என்ன சொல்ல வரேன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறத நான் சொல்கிறது என்னென்னா, ஒழுக்கம் இல்லாமல் ஒரு வெற்றி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வெற்றியே இருக்காதுன்னு தான் என் மனசு சொல்லுது. ஒழுக்கம் இல்லாமல் வர வெற்றியும் வந்துட்டு நிலைக்காதுன்னு தான் எனக்கு சொல்லுது. ஒழுக்கம் இருந்தால் தான் உலகமே நம்மளை மதிக்கும், உலகமே நம்ம மேலே நட்பு கொண்டாடும். அது எப்படின்னா, நான் ஒழுக்கமாக இருந்ததே மற்றவன் நீ மதிப்பா, மற்றவங்க கூட சேருவாங்க. எப்போயுமே நான் வந்து மனசில் வச்சுக்கணும்னு இன்னும் நாள் அனுபவத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒழுக்கத்தை நான் எனக்குள்ளே வளர்த்துக்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் சிறப்பாக என்னைய வாழ போகிறேன். நான் வந்து ஒழுக்கமாக வாழ்ந்து ஒரு நல்ல மனிதனாக இருக்க போகிறேன். இதை தான் நான் வந்து இந்த நாளில் சொல்லணும்னு நினச்சது, பதிவு பண்ணணும்னு நினச்சது. ஸோ ஒழுக்கம் இல்லாதனால தான் என்னால் அதை தொடர்ச்சியாக பண்ண முடியல. ஸோ ஒழுக்கமாக இனி வாழ பழகிடுவேன், முயற்சி பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த நாள் இனி நாளாக முடிஞ்சது. பாய் அசோக், பாய்.